ஹாய் மை ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து பாப்பி ப்ளே டைமோட ரியல் ஸ்டோரி தான் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து ரியல் ஸ்டோரி மாதிரி சொல்ல மாட்டேன், லைக் ஒரு ஸ்டோரி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து ஒரு ஃபேக்ட்ரி வந்து பாப்பி ப்ளே டைம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருந்தது. ஸோ அந்த ஃபேக்ட்ரிக்குள்ளே நம்ம வந்து வேலை செஞ்சுட்டு இருந்தோம். ஒரு தடவை அதை வந்து க்ளோஸ் பண்ண சொல்லனால நம்ம வந்து அந்த வேலையை விட்டு போயிட்டோம். அதுக்கப்புறமா அதே ஆள் வந்து நம்மளுக்கு பாப்பி ப்ளே டைமில் வந்து லெட்டர் சென்ட் பண்ணியிருந்தாங்க. இங்கே திருப்பி நாங்கள் அதை ஓப்பன் பண்ணுறோம், ஸோ நீங்கள் வந்து பாப்பி ப்ளே டைம் கம்பெனிக்கு வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டனால நம்மளும் போனோம். அதுக்கப்புறமா ஒரு தடவை நம்ம போக போகுது, அப்போ தான் நம்மளுக்கு தெரிஞ்சுது பாப்பி ப்ளே டைம் அது வந்து அவங்க வந்து நம்மளுக்கு வந்து லெட்டர் சென்ட் பண்ணல, இங்கே இருக்கிற ஈவல் அக்காரங்க தான் நம்மளுக்கு வந்து சென்ட் பண்ணியிருக்காங்கன்னு நம்மளுக்கு புரிஞ்சுது. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வந்து அகி வகி அப்படின்னு சொல்லி இவனை தான் வந்து நம்ம வந்து வில்லுன்னு நினச்சோம். பட் நம்ம ஃபஸ்ட்டு வந்து இவனை வந்து நம்ம பாப்பின்னு மோஸ்ட்லி எல்லோரும் நினச்சிருப்போம். ஏன்னா இதான் நம்ம ஃபஸ்ட்டு கேம் பண்ணது. ஸோ நெக்ஸ்ட்டு இதில் வந்து இந்த மாமி லாங் லெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எதிரி பொண்ணை பார்த்தோம். ஸோ அதுக்கப்புறமா நம்மளுக்கு வந்து சாப்டர் 5 தான் தெரிஞ்சது டேடி லாங் லெக்ஸ்னு இருக்குது, பேபி லாங் லெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குன்னு. ஸோ இவங்க எல்லோரும் நம்மளுக்கு அப்புறமா தான் கொஞ்ச நாள் கழித்து தான் தெரிஞ்சுது. ஸோ நம்ம வந்து சாப்டர் 2 நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இது நம்மளுக்கு அப்போ நம்மளுக்கு நல்லாவே தெரிஞ்சுது, நம்ம நல்ல பெரிய ட்ராப்டாக இருக்கோம். அப்போ நம்மளுக்கு வந்து இது ஊழி அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு ஃப்ரெண்டு வந்திருக்கோம். ஸோ அந்த ஃப்ரெண்ட் வந்து சொல்கிறத நம்ம எல்லாமே பண்ணுவோம். அது பேர் ஊழியில் ஏதோ பேர் வரும், நான் மறந்துட்டேன். ஸோ இப்படி சொல்லிடுற அதுக்கு ஏதோ ஒரு பேர் வரும். அது வந்து நம்ம ட்ராப்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அது சொல்கிறத நம்ம பண்ணிகிட்ருப்போம். பட் லாஸ்ட்டு சாப்டர் 5 தான் நமக்கு தெரிஞ்சிருக்கோம் அது வந்து ஒரு ப்ரோட்டோடைப் அப்படின்னு. ஸோ ப்ரோட்டோடைப் அது வந்து அவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே மேலே ஒரு ஸ்பைடர் கை மாதிரி இருக்குல்ல, அதுதான் ப்ரோட்டோடைப்பு. பட் இது வந்து ரியல் ப்ரோட்டோடைப் கிடையாது, ஒரு ஜோக்கர் மண்டைய மாதிரி தான் இருப்பான், அவன் தான் ப்ரோட்டோடைப்பு. ஸோ நான் வந்து சொல்லிடுறேன் ப்ரோட்டோடைப் இமேஜ். ஓகே, இது போய் காமிக்கிறேன். ஸோ இங்கே இருக்கான் பாரு, இவன் தான் ப்ரோட்டோடைப்பு மண்டை குஸ்கா. இவன் நம்மளுக்கு எதிரி பார்ட் 5 இருந்திருப்பான். இவன் வந்து நம்மளை வந்து கதம் பண்ண நினச்சிருந்தான். ஆனால் எனக்கு வந்து ஒரு டவுட்டு, ப்ரோட்டோடைப் யார்? ஏன்னா இப்போ பாருங்கள், நம்ம ஃபஸ்ட்டு பாப்பி ப்ளே டைம் 1 நீங்கள் பார்த்துருக்க போது வெயிட் பண்ணுங்க, ரெஸ்ட் எடுத்துக்கிறேன், மறந்துட்டேன். பாப்பி ப்ளே டைம் 1 வந்து ஒரு பாப்பி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு நம்ம வந்து லாஸ்ட்டாக பார்த்துருப்போம். அவங்களோட இமேஜை நம்ம பார்த்துருப்போம். ஃபஸ்ட்டு வந்து அந்த வீடியோவில் போட்டுருப்பாங்க, ஐ ஆம் அ ரியல் கேர்ள், ஐ ஆம் ஜஸ்ட் லைக் யூ அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லியிருக்கோம். அது வந்து பாப்பி ப்ளே டைம் 1 வந்திருக்கோம். கைஸ், நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஊழின்னு சொல்லியிருக்கோம். ஸோ இப்போ வந்து கத்திருப்பேன், அது யாரும் நீங்கள் கேட்காதீங்க. ஸோ அது வந்து ஸ்பீக்கரில் ஓடிட்டுருக்கோம். ஸோ வந்து ஒன்று பார்த்துக்கோங்க, அந்த கீழின்னு சொல்லியிருப்பேன்ல, அதுதான் அதோட ரியல் நேம். ஃபஸ்ட்டு சொன்னது தான் ரியல் நேம், செகண்ட்லாம் ரியல் நேம் இல்லை. ஸோ நம்மளுக்கு வந்து மாமி மாம்லக்ஸ் இப்போ தான் எனக்கு விஷயமே தெரியும். மாமி மாம்லக்ஸ் இதெல்லாம் வந்து சாப்டர் 3 நம்மளுக்கு தெரிஞ்சிருக்குமா, எனக்கு வந்து அது தெரியல. ஆக்சுவலி இந்த கேம் வந்து சாப்டர் 3 விளையாடல. ஸோ நான் வந்து சாப்டர் 1 விளையாண்டுருக்கேன், சாப்டர் 5 விளையாண்டுருக்கேன். பட் சாப்டர் 3, சாப்டர் 2, சாப்டர் 4 எதுவுமே விளையாடல. லைக் பார்த்து மட்டும் இருக்கேன் எல்லா வீடியோஸுமே. ஸோ எனக்கு வந்து அதனால தான் எனக்கு இதை பார்த்து பேசணுன்னே ஒன்று தோணுச்சு. ஸோ இந்த ப்ரோட்டோடைப் வந்து கெட்டவன். பட் இப்போ பாருங்கள், பாப்பி ப்ளே டைமில் வந்து ஃபஸ்ட்டு பாப்பி வந்து ஐ எம் அ ரியல் கேர்ள், ஐ ஜஸ்ட் லைக் யூ அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லியிருக்கோம்ல. அப்புறமா அந்த நெக்ஸ்ட்டு மாமி லாங் லெக்ஸ் அது வந்து சொல்லியிருக்கோம். என்னதுன்னா, எது மாமி மாம்லெக்ஸ் உங்களுக்கு தெரியலையா? வெயிட் பண்ணுங்க, காமிக்கிறேன். வெயிட் பண்ணுங்க, இதோ இதான் பாப்பி சொல்லியிருக்கோம்ல, ஐ ஜஸ்ட் லைக் யூ, ஐ ஆம் அ ரியல் கேர்ள், ஐ ஆம் ஜஸ்ட் லைக் யூ அப்படின்னு சொல்லியிருக்கோம்ல. ஸோ அதான் வெயிட் பண்ணுங்கள், ப்ரோட்டோடைப் இமேஜின் போட்டிருக்கோம் அப்படி இருக்க. ஸோ வந்து
ஓகே. ஸோ இங்கே ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, நடுவில் குச்சி மாதிரி, அதுதான் வந்து மோமி மோம்லெக்ஸ், இதான் பாப்பி, இது வந்து அகி வகி. ஸோ நான் வந்து சொல்கிறேன், இதோ இங்கே நல்லாவே கிளியராக தெரியுது பாருங்கள் இந்த இமேஜில், இது தான் மாமி மோம்லெக்ஸ், ஓகேவா. ஸோ இது வந்து நம்ம வந்து போர்ட் 2ல் பார்த்துருப்போம். அது கூட ஒரு பொம்மை மாதிரி வச்சு நம்ம வந்து விளையாடுற மாதிரி, கிட்ஸ்லாம் விளையாடுற மாதிரி இருந்திருக்கும். ஸோ அதான் அந்த வந்து மோமி மோம்லெக்ஸில் கூட நம்ம ஒரு அது கூட ஒரு பொம்மை மாதிரி காமிச்சிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு டோய் கூட காமிச்சிருப்பாங்க. அப்புறமா கேட்னா கூட ஒரு வீடியோ காமிச்சிருப்பாங்க. பட் ஏன் ப்ரோட்டோடைப்பை காமிக்கல. ஸோ அதுக்கப்புறமா இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சாப்டர் 2 இல்லை 3ல் தான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த மாதிரி ஒரு பிங்க் கலர் கேர்ள் இருப்பான்ட்டு. இந்த மாதிரியே அகி வகி மாதிரி, இது பேர் வந்து இது கிசிமிசி. ஸோ நான் வந்து மறந்துட்டேன். ஸோ இதான் நம்ம கேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லோரும் சொல்லிகிட்டு இருக்காங்க. பட் எனக்கு அதான் தெரியல. ஏன்னா எதுலேயும் நம்ம ஃபேஸ் ரிவீல் பண்ணியிருக்க மாட்டோம் எந்த சாப்டர்லேயும். பட் எப்படி நம்ம இதான் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று சொல்லியிருக்காங்கன்னு எனக்கு தெரில. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த டாக் டே தான். ஸோ டாக் டே வந்து ரொம்ப நல்லவனாக இருந்திருப்பான். பட் அந்த கொஞ்சம் கெட்ட பசங்களுக்குள்ளே ஏறி அவனை கெட்டவனாக மாறியிருப்பாங்க. நெக்ஸ்ட் இதில் இருக்கிறவங்க எல்லாரும் நம்ம பாப்பி ப்ளே டைமில் பார்த்துருக்கிற ஒரு கேரக்டர்ஸாக இருப்பாங்க. இதில் இருக்கிற எல்லோரும் நம்ம சாப்டர் 5ல் இருக்கிற ப்ரோட்டோடைப் கூட இந்த கையை மட்டும் எங்களை வச்சு வரைஞ்சி வச்சுருக்காங்க. பட் உண்மையான ப்ரோட்டோடைப் ஃபேஸ் எப்படி இருக்கும்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க. நான் சொல்லியிருப்பேன்னு சொல்லி எதிர்பார்த்துருக்கேன். ஸோ இதான் நம்ம வந்து கேரக்டர்ஸ் பார்த்துருப்பீங்க. நான் வந்து எதிர்பார்க்குறேன். ஸோ பாப்பி வந்து இந்த மாதிரிலாம் நிறைய உடஞ்சிருக்கு. ஸோ பாப்பி ப்ளே டைம் 5ஓட இதுதான். ஸோ இதோட நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம். நம்ம ஸ்டோரி சொல்கிறோன்னா என்னென்னா, நம்ம லாஸ்ட் வரைக்கும் போயிருக்கோம். நம்ம கேரக்டரோடு வந்திருப்போம். ஸ்டோரி லாஸ்ட் வரைக்கும் நம்ம போயிருப்போம். ஸோ அப்போ நம்ம போக நம்ம நிறைய வில்லன்ஸை பார்த்துருப்போம். லாஸாக தான் நமக்கு தெரியும். ஒரு அது எல்லாமே 4லேயும் தெரிஞ்சிருக்கும். அதான் வந்து ப்ரோட்டோடைப் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறமா நமக்கு ப்ரோட்டோடைப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆளையும் தெரியும். சாப்டர் 5ல் அவன் தான் வில்லுன்னு நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். பட் ப்ரோட்டோடைப்பில் அவன் எப்படி இருப்பான், அவனோட எப்படி இருப்பான்னு எதுவுமே தெரிஞ்சிருக்காது. லாஸ்ட்டாக எதில் பார்த்தாலும் நமக்கு வந்து 2ல் பார்த்தீங்கன்னா கூட அது கை வந்து இழுத்துட்டு போகிற மாதிரி இருந்திருக்கும். அப்போ கூட நான் வந்து எதில் பார்த்தது இதுதான், இந்த இமேஜ் கிடையாது. இந்த கை வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கும். பட் அவனோட ரியல் ஃபேஸ் வந்து அப் டு இது வரைக்கும் நான் வந்து நினச்சி பார்த்து தான். பட் இந்த மாதிரி கேரக்டர்ஸ் வந்து நான் வந்து ஃபோனில் பார்த்து இதான் அதோட கேரக்டர் இப்படி தான் ப்ரோட்டோடைப் இருக்கும்னு நினச்சி எதில் பார்த்துட்டு இருந்தேன். பட் இதான் ப்ரோட்டோடைப் கிடையாது. நான் வந்து இதான் ப்ரோட்டோடைப்னு நினச்சிட்டு இருந்தேன். இது பாருங்களேன், கேட்னாப் இது அது இதுன்னு சொல்லிட்டு மாமி மம்முக்குலாம் ப்ரோட்டோடைப்பில் இருக்கும்ல. எனக்கு செகண்ட் டைம் வரப்போது அப்படி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. உண்மையை தான் சொல்கிறேன். இந்த செகண்ட் டைம் வந்து அவங்க வந்து சொன்னாங்களா ஊக்கி கையெலாம் இருக்கும். ஆனால் எனக்கு வந்து இது ஃபீல் ஆகலை. எனக்கு இந்த மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. உயி கை இருக்கும், மிசி இருக்கும்னு சொன்னோன்னே எனக்கு இதான் ஃபீல் ஆச்சு. இந்த ஆனால் இந்த மாதிரி தான் இருக்கும். அது உண்மையாக ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். நான் வந்து உண்மையாக சொல்கிறேன். பட் அது ரியல் வந்து இப்படி தான் இருக்கும். பட் இதில் தான் இருக்குது பாருங்கள், கிசிமிசியோட நீங்கள் நல்லா உத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இங்கே கிசிமிசி மாமி மோம்லெக்ஸோடது, அப்புறம் இங்கே இது, அப்புறமா இங்கே பார்த்தீங்கன்னா கேட்னா போடுறது எல்லாமே இருந்திருக்கும். ஸோ இதோட நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம். பாய் பாய். இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன், இந்த ஜோக்கர் மண்டையம் வந்து ஒரு லில்லி லவ் பேர்ட், அது பார்க்குறதுக்கு முன்னாடியே நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஆக்சுவலி வந்து பலூன்ஸில் பார்க்க போதே நம்ம ஜோக்கர் மண்டையை தான் நினச்சிருப்போம். அதே மாதிரி ஜோக்கர் வந்துருச்சு. ஸோ நான் வந்து லில்லி லவ் பேர்ட்னா யார் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு டவுட்டாக இருக்குல்ல, வெயிட் பண்ணுங்க, நான் காமிச்சிடறேன். அதையும் இங்கே இருக்குல்ல, இதுதான் லில்லி லவ் பேர்ட்ஸ். அதோடய ஃப்ரெண்ட் வந்து இது எலிக்குட்டி மாதிரி ரெட் கலரில் ஒன்று கையில் வச்சுக்கிட்டு இருக்கோம். ஸோ இது என்ன கில்பர்ட், இது வந்து லில்லி லவ் பேர்ட் அண்ட் இது லவ் பேர்ட். அப்புறம் இது வந்து அகி வகி. ஸோ இதுதான் என்னோட ரியல் நல்லா இப்படி தான் இருக்குமே அதோடய ஃபேஸ். ஸோ இதெல்லாம் மற்றவங்க போட்டிருக்கிறது அப்லோட் பண்ணியிருக்கிறதா வந்து இப்போ உங்கள்கிட்ட ஆக்சுவலி காமிச்சிட்டு இருக்கேன். ஸோ உங்களுக்கும் இன்னொரு விஷயம் எனக்கு வந்து இப்போ தான் தெரியும். அதோ வெயிட் பண்ணுங்கள். இதோ இந்த குட்டி பிஸ்காஸ் தான் வந்து அந்த டாக் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பையனை காமிச்சிருப்பேன் பார்த்தீங்களா, அவனை வந்து உள்ளே ஏறி வந்து பண்ணியிருப்பாங்க. ஸோ இதான் வந்து கேட்னாப், ஸ்மால் ஏஜில் இருக்கிற கேட்னாப். ஸோ இப்போ இருக்காங்க பாருங்கள், இதான் கேட்னாப். ஸோ இதான் டாக் டே. வெயிட் பண்ணி காமிக்கிறேன். இதோ இங்கே இருக்க பாருங்கள், இந்த டாக் டேவை இவங்க தான் வந்து கடிச்சு என்ன பண்ணாங்க.
ஸோ இதோட நம்ம டாக் ரேப் பற்றி முடிச்சிட்டோம், பாப்பி பிளேட்டை பாதி முடிச்சிட்டோம். பட் லிலி லவ் பேர்ட்ஸ் பற்றி பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு ஈவிலி அண்ட் வந்து நம்ம வந்து ஃபைல் பார்த்துருப்போம். வந்து அகீவையை வந்து ஒரு நல்ல பையன். அவன் வந்து இருக்கிறதுலே வந்து ஏதோ ஒரு பிரச்சனைனால தான் அவன் வந்து போனான். அவனுக்கு வந்து லைக் ஒரு நல்ல ஒரு குழந்த அகீவகியும் அப்புறமா கிசிமிசியும் ஃப்ரெண்ட்ஸ் அது மாதிரி எல்லாமே நமக்கு வந்து சாப்டர் 5 சாப்டர் 4 சாப்டர் 3 மட்டும் தான் அவங்களுக்கு வந்து எல்லாமே லிஸ்ட்டாக கொடுத்துருந்தது. சாப்டர் 2ல் கூட இந்த மெயின் திங்ஸ் இருந்திருக்கும். பட் சாப்டர் 1ல் ஒன்றுமே இல்லாமல் வேஸ்ட் திங்ஸ் ஃபுல்லாக இருந்தது. பட் அதான் அவங்களுக்கு வந்து குள்ளே போகிறது அது ஒரு இஷ்யூஸ் கொடுத்துருந்தது. ஸோ இதோட நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம். பாய் பாய்.